ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு நம்ம சிஸ் அவுட்டில் டைரெக்டாகவே நம்ம கொடுத்துருவோம், நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிரும். அதே ஒரு ஆக்ஷனை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பண்ணணுன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம சிஸ் அவுட்டுன்னு போட்டுட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு அதை எத்தனை தடவை பண்ணணும்னு சொல்லிட்டோன்னா இந்த லூப்ஸ் நமக்கு பண்ணி கொடுத்துரும். லூப்ஸில் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த லூப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் நம்ம இதில் கொடுக்கலாம். ஜாவாவில் நம்மளுக்கு ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லூப்பில் 3 விஷயம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வேணும். என்னென்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த 3 ஸ்டெப்ஸும் ஒரே லைனில் நம்ம எழுதணுன்னா அது ஃபார் லூப். இப்போ அதில் ஒரு கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணுறேன். இதில் ஃபார் லூப் நம்ம எந்த மாதிரி டைம்ஸில் யூஸ் பண்ணோன்னா டூ த ஸ்டெப்ஸ் ஃபார் டேஷ் டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு எத்தனை தடவை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆஸ் யூஷுவலாக எழுதுகிற அந்த பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட் மெயின்லாம் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபார் லூப் வச்சு எத்தனை தடவை இட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் லூப்பில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஒரு இனிஷியலைசேஷன் தேவைப்படும், ஒரு கண்டிஷன் தேவைப்படும், அப்புறம் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு பொறுத்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோமா இல்லைனா டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக கொடுப்போம். ஸோ நான் கொடுத்துக்கிறேன். இனிஷியலைசேஷன் i = 1 கொடுத்துக்கிறேன். என்னோடய கண்டிஷன் எத்தனை தடவை இட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன். ஸோ எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு கண்டிஷன் நான் வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் எனக்கு என்ன ஆகணும்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் என்ன அவுட்புட்டாக நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் லைனில் சிஸ் அவுட்டில் கொடுக்குறேன். ஸோ நான் எத்தனை தடவை இட்ரேஷனே எத்தனை தடவை ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக என்னோடய இட்ரேஷனே நான் கால் பண்ணுறேன், ஐங்கிறதே நான் கால் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை தடவை இட்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ நான் ஃபஸ்ட் i 1ன்னு கொடுத்துருக்கேன். என்னோடய கண்டிஷன் 5 வரை எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 5 வரை இட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இன்க்ரிமெண்ட், ஒவ்வொரு தடவையும் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபார் லூப்போட யூசேஜ். ஸோ எனக்கு எவ்வளோ தடவை பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் தென் நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வைல் லூப்பையும் டூ வைல் லூப்பையும் பற்றி பார்க்கலாம். அப்புறம் நம்ம எப்படி ஸ்கேனர் வச்சு நம்ம இன்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கம்மிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.